இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்கிற போதெல்லாம் கர்த்தர் அவர்களை விட்டு விலகுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை தேடும் போதெல்லாம் மிக ஆசீர்வாதமாய் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஆண்டவருடைய கட்டளைகளை மீறும் போது, ஆண்டவருடைய பிரமாணங்களை விட்டு வழி விலகும் போது, தேவன் அவர்களை அந்நிய ஜனத்தின் கைகளிலே வெற்றி கொண்டார். இந்த அந்நிய ஜனமானது இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினார்கள், நெருக்கினார்கள், அடிமைப்படுத்தினார்கள். அப்படி ஒரு சூழலில் இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானரின் கையிலே அகப்பட்டுக் கொண்டது. இந்த மீதியானர்கள் கொடுமையானவர்கள், அவர்கள் பராக்கிரமம் நிறைந்தவர்கள். அவர்கள் கூட்டம் கூட்டமாக யுத்தத்துக்கு வந்து, கூட்டம் கூட்டமாக இஸ்ரவேல் தேசத்திலே வந்து, அவர்களுடைய எல்லா செழிப்பையும், அவர்களுடைய அறுவடை, ஆடு மாடுகள், இப்படி எல்லாவற்றையும் அவர்கள் பறித்துக் கொண்டு எடுத்துக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கி அப்படியாக அடிமைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் குகைகளில் போய் ஒளிந்து கொண்டார்கள் தங்கள் பாதுகாப்புக்காக. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழலில் இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இந்த மீதியானரின் கையில் எங்களை விடுவிக்க மாட்டீரா? இந்த மீதியானருடைய கொடுமையிலிருந்து எங்களை காப்பாற்ற மாட்டீரா என்று சொன்னபோது ஆண்டவர் நம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இறங்கினார். இறங்கி அவர்களை காப்பாற்றும்படி ஒரு தேவ மனிதனை தெரிந்து கொண்டார். அவர்தான் கிதியோன் பராக்கிரமசாலி. எங்களை சேர்ந்து சொல்லலாமா? கிதியோன் பராக்கிரமசாலி. இந்த நாளிலே கிதியோன் என்கிற தேவ மனிதன் வாழ்விலிருந்து சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுத் தரப் போகிறார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் கிதியோனுக்கு தரிசனமானார். தரிசனமான போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பராக்கிரமசாலியே, பராக்கிரமசாலியே என்று அந்த மனிதனை பார்த்து கூப்பிட்டார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று அவரை பார்த்து சொன்னார். இந்த மனிதனுக்கு ரொம்ப சோர்வு. இவனே பயந்துகிட்டு எங்க மீதியானவர் வந்துருவாங்களோ என்ற பயத்துல அவன் கோதுமையெல்லாம் அரிச்சுக்கிட்டு சீக்கிரம் களஞ்சியத்துல சேர்த்து தப்பிக்கணும்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா கர்த்தருடைய தூதன் வந்து பயப்படுறவனை பார்த்து சொல்றார், நீ யார்? பராக்கிரமசாலி, கர்த்தர் உங்களோட இருக்கிறார்ப்பா. அவன் சொன்னபோது அவன் சொல்றான், அடுத்த வசனத்துல கிதியோன் சொல்றான், அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா? எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். கரம் ஏற்று ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நெருக்கத்தின் சூழலிலே, பயத்தின் சூழலிலே, சோர்ந்து போகிற சூழலின் நடுவே இருந்த கிதியோனை பார்த்து, நீதான் பராக்கிரமசாலி, உன்னை கொண்டுதான் நான் ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுக்க போகிறேன், உன் மூலமாக தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் காப்பாற்ற போகிறேன் என்று பயந்த, சோர்ந்து போன, ஒரு நெருக்கமான சூழலின் நடுவே வாழ்ந்த ஒரு தேவ மனிதனை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் அன்பானவர்களே, உங்களுக்கு வாழ்வும் சில நேரங்களிலே பயங்கள் நிறைந்ததா இருக்கலாம். சுற்றிலும் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காம இருக்கலாம். சோர்வின் அனுபவங்கள் சுற்றிலும் காணப்படலாம். இல்ல ஒருவித ஒடுக்கத்தின் நடுவிலே நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த பிரச்சனை எப்போது தீரும், இந்த சூழல் எப்பொழுது மாறும் என்று பயந்து பயந்து ஒவ்வொரு நாளும் கூனி குறுகி வாழ்கிற நிலைமை போல இருக்கலாம். ஆனால் அன்றைக்கு கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனை சந்தித்து, நீ பராக்கிரமசாலி, நான் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வேன் என்று சொன்னது போல, இந்த மாலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் தான் பராக்கிரமசாலி, கர்த்தர் உங்களை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த கிதியோன் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்ற, பெரிய காரியம் செய்ய அவரிடத்தில் ஒரு 3 காரியம் காணப்பட்டது. இந்த 3 காரியம் உங்களோடும் இருந்தால் நான் நிச்சயம் சொல்வேன், உங்கள் பயத்தின் சூழலின் நடுவே, நீங்கள் சோர்ந்து போகிற சூழலின் நடுவே, நீங்கள் நெருக்கப்பட்டிருக்கிற சூழலின் நடுவே
கர்த்தர் உங்கள் மூலமாய் பெரிய ரட்சிப்பை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கிதியோனிடத்தில் காணப்படுகிற ஒரு 3 காரியம், இவர் மூலமாய் தேவன் ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுக்க ஒரு 3 காரியம். முதலாவது ஒன்று, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பயந்து போன கிதியோன், சோர்ந்து போன கிதியோன், சூழ்நிலைகளை கண்டு நெருக்கப்பட்டிருக்கிற கிதியோன் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் என்ன தெரியுமா? கிதியோனோடு கர்த்தர் இருந்தார். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மீதியானியர்கள் கடற்கரை மணலை போல் நெருக்க வருவார்கள். ஆனால் ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்கிறார், பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு இருப்பேன். நீ ஒரே மனுஷனை முறியடிப்பது போல இந்த மீதியானியரை முறியடிப்பாய். அன்பான தேவ பிள்ளைகளே, நெருக்கத்தின் நேரத்திலும் பயத்தின் நேரத்திலும் சோர்வுகள் பெருகியிருக்கிற நேரத்திலும் நீங்கள் ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் ஒரு வெற்றி அடைய வேண்டும் என்றால், உங்களுக்கும் எனக்கும் தேவை தேவ துணை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. தேவன் நமக்கு துணையாய் இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு துணையாய் இருந்தார், ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார், பெரிய பிரச்சனையும் எளிமையாய் கடந்து விடலாம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்களோடு கூட உதவியா இருக்கும் போது பெரிய போராட்டத்தை கூட நீங்க சர்வசாதாரணமா மேற்கொள்ளலாம். கோலியாத்தை குறித்து சிந்தித்து பாருங்க. அவன் பெரிய பராக்கிரமசாலி. அவனோடு எந்த படை வீரர்களும் சேனைகளும் யுத்தம் செய்ய பயந்தார்கள். ஆனால் அவனை தாவீது எப்படி ஜெயித்தான் பாருங்களேன். சாதாரணமா ஒரு விளையாட்டு பையன் போல, ஒரு ஆடு மேய்க்கிறவன் இந்த குருவியும் காக்காவையும் கவன் வச்சு விரட்டுறது போல எளிமையா சர்வ சாதாரணமா தாவீது கோலியாத்தை வீழ்த்தினார். காரணம் என்ன? அந்த தாவீதோடு தேவன் இருந்தார். ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் உங்களை உற்சாகப்படுத்துறேன். சில சூழல்கள், சில போராட்டங்கள் உங்களுக்கு மலை போன்ற தெரியலாம். இது எப்படி சாத்தியம் என்று பேச தோணலாம். மொத்த தேசமும் பயந்து இருக்கிறது. ஆனா ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, அப்பா, நீ ஒரு ஆளு அந்த மொத்த தேசத்துக்கு சமம். நீ எப்படி மிதியானவரை முறியடிக்க போறனா, ஒருத்தர் நீ எப்படி சண்டை போட்டு ஜெயிப்பியோ அப்படி மொத்த மீதியானவரை என்ன பண்ணிடுவேன், மேற்கொள்வேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. அவங்க வர பெரும் படைய ஆண்டவர் சொல்ற, நீ ஒரு ஆள் அடிக்கிற மாதிரி தான். நீ நினைக்காத அவங்க பெரிய கூட்டமா இருக்கிறாங்க நினைக்காத, நான் உன் கூட இருப்பேன். ஆதலால் நீ ஒரு மனிதனை முறியடிப்பது போல இந்த மீதியானவரை முறியடிப்பாய். அல்லேலூயா. இந்த மாநிலத்தில் உங்களை நான் உற்சாகப்படுத்துறேன். கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது உங்க பிரச்சனை தான் சர்வசாதாரணம். பலனுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்வது நம் தேவனுக்கு, என் தேவனுக்கு லேசான காரியம். அல்லேலூயா. பிரச்சனைகளை சர்வசாதாரணமா கடந்து போவேன். எத்தனை பேர் விசுவாசம் ஆமென் சொல்றீங்க? போராட்டங்கள் சிலர் பார்த்து, என்ன இவ்வளவு பெரிய கஷ்டம், இவ்வளவு பெரிய போராட்டம் அப்படின்னு சொன்னா, இவ்வளவு தானே, எங்க கூட இயேசுப்பா இருக்கிறார், அதனால நாங்க என்ன பண்ணுவோம், சர்வசாதாரணமா கடந்து போவோம். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற பாத்துங்க, take it easy, God is with you. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எதை நினைச்சு கவலை இல்லைங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எதை குறித்தும் கவலை இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்வேன். காரணம் என்ன? கர்த்தர் என் கூட இருக்கிறபடியால் எந்த பிரச்சனைகளையும், எந்த போராட்டங்களையும், எந்த தடைகளையும், எந்த சோர்வுகளையும் மேற்கொள்ளுகிற பலனை என் தேவன் எனக்கு கொடுக்கிறார். அவரின் வலப்பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தரை நான் வலப்பக்கத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் வருது. எங்க பாஸ்டர் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒரு வேர்ட். அவர் அடிக்கடி சொல்லுவார், அவர் நல்ல ஃபிட்டா இருப்பார், நல்ல பாடி மேன், நல்ல பயங்கர குண்டா இருப்பார், ஹைட் வெயிட்டா இருப்பார். அப்படி கையை வச்சு ஆப்ஸ் வச்சு சொல்லுவாரு, நானும் என் தேவனும் சேர்ந்தால் எதையும் செய்து விடுவோம். ஹல்லேலூயா. எப்படி சேர்ந்து சொல்றீங்க? அந்த மாதிரி நானும் கொஞ்சம் நல்ல பாடி பில்டர் மாதிரி கையை வச்சு சொல்லுகிறார், நானும் என் ஆண்டவரும் சேர்ந்துட்டா எதையும் சாதிச்சிருவோம். ஹல்லேலூயா. அன்றைக்கு கிதியோனோடு கர்த்தர் இருந்தார். ஆதலால்
அவன் மீதியானதை மேற்கொண்டான். அல்லேலூயா. உங்களோடு தேவன் இருக்கும்போது உங்களுக்கு விரோதமான தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் ஒன்றுமில்லை. நீங்கள் பராக்கிரமசாலி. அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி அழகாக ஒரு வார்த்தை சொல்வார், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். உங்களோடு கூட ஆண்டவர் இருந்து நடத்துவாராக. இரண்டாவது ஒரு காரியம், இந்த கிதியோன் மூலமாய் தேவன் ஒரு பெரிய ரட்சிப்பையும் ஒரு பெரிய விடுதலையும் கொடுக்க அவரிடத்தில் காணப்பட்ட காரியம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போடு. 26ஆம் வசனம், இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த 2ஆம் காளையை கொண்டு வந்து அதை நீ வெட்டி போட்ட தோப்பினுடைய கட்டை விறகுகளின் மேல் சர்வாங்க தகனமாக பலியிட கடவாய் என்றார். அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களில் 10 பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். கரம் உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது இவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கிதியோனை பார்த்து சொல்றார், கிதியோன் நீ என்ன பண்ணு, உங்க அப்பா வச்சிருக்கிற தோப்பு இருக்குல்ல, அந்த தோப்பை போய் அந்த மரங்கள் எல்லாம் வெட்டி போட்டு, இவ்வளவு காலம் உங்க அப்பா பலி செலுத்தி வந்த பாகாலின் பலிபீடம், அந்நிய விக்கிரகத்தின் பலிபீடத்தெல்லாம் தகர்த்துட்டு கர்த்தருக்கு நீ ஒரு காளையை எடுத்து போய் பலி செலுத்து என்று சொல்லிவிட்டார். சிந்திச்சு பாருங்க, கிதியோன் என்ன பண்ணணும், அப்பா கட்டி வச்சிருக்கிற பலிபீடத்தை உடைக்கணும், தோப்பெல்லாம் வெட்டி போட்டுறணும், கர்த்தருக்கு அங்க ஒரு பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தணும். யாரு பலிபீடத்தை அடி வெட்டணும்? அப்பா செஞ்சு வச்சிருக்கிறத வெட்டணும். அப்பா கட்டி வச்சிருக்கிறத உடைச்சிட்டு, அப்பா கட்டி வச்சிருக்கிற தோப்பெல்லாம் தகர்த்துட்டு கர்த்தருக்காக அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தணும். சோதரம். அல்லேலூயா. கிதியோன் பயந்துக்கிட்டு அவன் பகல்ல செய்யாம நைட் எல்லாம் தூங்கினோடனே 10 வேலையாட்கள் கொண்டு போய் என்ன பண்றான், கர்த்தர் தனக்கு சொன்னபடியே கிதியோன் செய்து முடித்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், இந்த கிதியோன் மூலமாய் தேவன் ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுக்க, ஒரு பெரிய விடுதலை கொடுக்க கிதியோனிடத்தில் காணப்பட்ட ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? கிதியோன் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கிதியோன் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். எங்களை சிந்திச்சு பாருங்க. அப்பா பேச்ச மீறுறது ரொம்ப கஷ்டம். அப்பா சொத்தை கெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இவ்வளவு காலம் அப்பா தோப்பை பராமரித்து அவர்கள் பாகாலுக்கு பலிபீடத்தை கட்டியிருக்கிறார். நைட்டோ அப்பாவால் கட்டின பலிபீடத்தை உடைச்சிட்டு கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டுறது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. சில நேரங்களில் அநேக தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தை ஒண்ணு வந்தா அவங்க தப்பா நினைச்சுக்குவாங்களோ, இவங்க தப்பா நினைச்சுக்குவாங்களோ, கணவர் தப்பா நினைச்சுக்குவாரோ, மனைவி தப்பா நினைச்சுக்குவாங்களோ, இல்ல பிள்ளைகள் தப்பா நினைச்சுக்குவாங்களோ, இல்ல அம்மா அப்பா தப்பா நினைச்சுக்குவாங்களோ நினைப்பாங்க. ஆனா பாருங்க, இந்த கிதியோன் அப்படிலாம் நினைக்கல. அப்படிப்பட்ட எண்ணம் அவனுக்கு வரல. அப்பா இனி தப்பா நினைச்சுக்குவார், அப்பா கட்டின பாகாலின் பலிபீடத்தை வெட்டிட்டான், தோப்பெல்லாம் வெட்டிட்டான், அங்க ஆண்டவருக்கு பலி செலுத்திட்டான், அப்பா என்ன நினைப்பார், அந்த எண்ணம் அவருக்கு வராம எனக்கு என் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்வேன் என்று கர்த்தர் தனக்கு சொன்னபடியே இந்த கிதியோன் செய்து முடித்தான். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த மாலை நேரத்துல நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். உங்க நெருக்கத்தின் சூழல்கள் மாற, உங்க பிரச்சனைகள், போராட்டங்கள் நீங்கள் வாழ்கிற ஒவ்வொரு சூழலின் நடுவே யார் உங்களை குறித்து தப்பா நினைப்பாங்கன்னு கவலைப்படாம கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ, என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை செய்ய தீவிரப்படுங்கள், அதை செய்ய உங்களை ஒப்பு கொடுங்கள். சில நேரங்களில ஆண்டவரை விட்டு நம்மளை தூரமாக்குற இடத்துல சில நேரங்களில் உறவுகளே வரலாம், உறவுகளே நம்மை கர்த்தரை விட்டு தூரப்படுத்தலாம். சில நேரங்கள் நட்புகள் நம்மை ஆண்டவரை விட்டு தூரப்படுத்தலாம். சில நேரங்கள் பல சூழல்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் ஆண்டவரை விட்டு பிரிக்க பார்க்கலாம். ஆனா நான் தாழ்மையா உங்களை உற்சாகப்படுத்துறேன். உறவுகளை காரணம் காட்டி, மற்ற காரியங்களை காரணம் காட்டி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம மட்டும் போயிடாதீங்க. இந்த கிதியோன் அப்படி செய்யல. தன் சொந்த தகப்பனா இருந்தாலும்
எனக்கு என் தேவன் முக்கியம் என்று தகப்பனை காட்டிலும் தகப்பன் தன்னை குறித்து என்ன நினைப்பார் என்று சிந்திக்காமல் இவன் கர்த்தர் தனக்கு சொன்ன வார்த்தையின்படியே அந்த பலிபீடங்களை எல்லாம் தகர்த்து விட்டு தோப்பை எல்லாம் வெட்டி போட்டு விட்டு கர்த்தருக்காக அங்கே ஒரு பலிபீடம் கட்டினான். கையை உயர்த்துறாமே சொல்லலாமா? அல்லேலூயா. அருகாமைக்கு உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, யாரு என்ன சொன்னாங்கன்னு கவலைப்படாதீங்க. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை சந்தோஷமா செய்யுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் ஏற்றுக்கொள்ள முடியும்? உலகம் நீங்க நல்லவங்களா இருந்தாலும் பேசும், உலகம் நீங்க கெட்டவங்களா இருந்தாலும் பேசும். நீங்க நல்லா இருந்தா பரவாயில்ல நல்லா ஆயிட்டாங்கன்னு சொல்லும், விழுந்துட்டா விழுந்து போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் தான் எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கிதியோன் கீழ்ப்படித்தது போல நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் என்றால் நமது சூழல்கள் மாறும், போராட்டங்கள் மாறும். நம்மூலமாய் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. மூன்றாவது காரியம், கிதியோனை கொண்டு தேவன் பெரிய காரியம் செய்ய அவரிடத்தில் காணப்பட்ட காரியம் என்ன? நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை கவனிப்போமாக. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். போதுமானது. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. கிதியோனிடத்தில் காணப்பட்ட காரியம் என்ன? முதல் காரியம், கிதியோனோடு கர்த்தர் இருந்தார். இரண்டாவது காரியம், கிதியோன் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். மூன்றாவது காரியம் பாருங்கள், வசனம் சொல்கிறது, கிதியோன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் நிறைவு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் மிக மிக அவசியம். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அன்பானவர்களே, தேவ ஆவியானவர் உங்களை நிரப்ப வல்லவர். ஆண்டவர் உங்களோடு கூட தங்கி உங்களுக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். வார்த்தை நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன், நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா? அன்பானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? அப்படின்னு கவனிச்சு பாருங்க அன்பானவர்களே. உங்களையும் என்னையும் இந்த மாம்சமான சரீரத்துக்குள்ள நமக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் தமது ஆவியின் நிறைவை நமக்குள்ளே ஊற்ற சித்தமுள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கிதியோன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கினார். ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. பயந்த மனிதன் இப்ப யுத்தத்துக்கு ஆயத்தமாயிட்டான். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின உடனே இவன் யுத்தத்துக்கு ஆயத்தமாகி ஜனங்களை கூப்பிடுறான், வாங்க யுத்தத்துக்கு வாங்க. அவன் கூப்பிட்டோன்னையும் இவன் கூப்பிட்டதை கேட்டு 32,000 பேர் வந்துட்டாங்க. சோத்திரம். 32,000 பேர். மீதியாக கடற்கரை மணலை போல் இருக்கிறாங்க. 32,000 பேர். கிதியோன் ஒருத்தர் நினைச்சிருப்பான், பரவாயில்லப்பா நல்ல பெரிய படம் வந்துருச்சு, ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு போகலான்னு பார்த்தா ஆண்டவர் சொன்னார், எப்பா ரொம்ப கூட்டமா இருக்கிறான், ஜெயிச்சுட்டாங்க நான் தான் ஜெயிச்சான்னு சொல்லிடுவான். அதனால நீ என்ன பண்ணு, யாராவது பயந்தாங்கோலி இருந்தா இந்த படையை விட்டு போயிருங்கப்பா, தைரியசாலி மட்டும் இருங்க அப்படி சொல்லுப்பா அப்படின்னு சொன்ன உடனே இந்த கிதியோன் சொல்றான், பயந்தவங்க எல்லாம் ஓடிருங்கப்பா, தைரியசாலி மட்டும் இருங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 22,000 பேர் போயிட்டாங்க. எவ்வளவு பேர் போயிட்டாங்க? அதுக்கு வெளியதான் ஆளு தைரியமான ஆள் பேர் போஸ்ட் கொடுத்துருக்கான். உள்ளுக்குள்ள என்ன இருந்திருக்கு? பயம் இருந்திருக்கு பாருங்க. அவன் பார்த்தா ஐயோ இவங்களை நம்பி யுத்தத்துக்கு போயிருந்தா என்ன ஆயிருக்கு பார்த்தா இப்ப இருக்கிற எண்ணிக்கை மொத்தம் 10,000 பேர் தான். ஆனா ஆண்டவர் பார்க்கிறாரு மறுபடியும், எப்பா இத்தனை பேர் கூட கூட்டு போனா ரொம்ப கஷ்டம், இவன் ஜெயிச்சாலும் நாளைக்கு நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லிடுவான். அதனால இவங்களையும் கொஞ்சம் பிரிப்போம், கொஞ்சம் செலக்டட் பீப்புள் மட்டும் நான் சொல்ற ஆளை மட்டும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி கடைசி பார்த்தீங்கன்னா யுத்தத்துக்கு ஆண்டவர் 300 பேரை மட்டும் கூட்டு போன்னு சொல்றாரு. எத்தனை பேரை மட்டும் கூட்டு போக சொல்றாரு? 300 பேர். இது நினைச்சிருப்பான், ஐயோ கடற்கரையார மணல் இருக்கிறாங்க, அவ்வளவு எதிரி படை இருக்கு, 300 பேரை மட்டும் கூட்டு போய் எங்க போய் சண்டை போடுறது? வசனம் வந்து ஒட்டகங்களின் எண்ணிக்கை கூட எண்ண முடியாததா இருந்துச்சான். மீதியாளர்கள் கொண்டு வந்த ஒட்டகங்கள் எண்ணிக்கை கூட எண்ண முடியாததா இருந்துச்சான். அப்படி வந்த பெருக்கூட்டத்தை 300 பேர் வச்சு எப்படி போறது? சரி, ஆண்டவர் சொல்லிட்டார், இருக்கிற மீதி
9700 பேரை அனுப்பிட்டு ஒரு 300 பேரோட கூட படைக்கு போகலாம்னா அவங்க படைக்கு போன மெத்தனை பார்த்தா ரொம்ப சூப்பரா இருக்கு. பாத்தீங்கன்னா வசனம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஜனங்கள் தங்கள் கைகளில் என்ன எடுத்துக்கிட்டாங்களா? கொஞ்சம் ஸ்நாக்ஸ். படைக்கு யுத்தத்துக்கு போற ஆட்கள் பட்டி கத்தி பட்டயத்தை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சண்டை போறதுக்கு புல்லப்ஸ் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணிட்டு போனா கொஞ்சம் நல்லா இருக்கும். பாருங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம். சண்டைக்கு போற ஆளுக்கு ஸ்நாக்ஸ் ரொம்ப தேவைப்பட்டிருக்கு போல. தின்பண்டங்களையும் எக்காலங்களையும் எடுத்துக்கொண்டார்கள். மற்ற இஸ்ரவேலர் எல்லாரையும் தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டு அந்த 300 பேரை மாத்திரம் வைத்துக் கொண்டார். மீதியானவரின் சேனை அவனுக்கு தாழ்விடமான பள்ளத்தாக்கில் இருந்தது. அல்லேலூயா. நீங்க வீட்டுல போய் இந்த சம்பவம் வாசிங்க, ரொம்ப அருமையான ஒரு சம்பவம். அப்ப 300 பேரோட கூட யுத்தத்துக்கு போகிறான். அதுவும் போறவங்க பாருங்க நல்லா ஸ்நாக்ஸா கூலா ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு தின்பண்டங்கள் எடுத்துக்கிட்டு எக்காலங்கள் எடுத்துக்கிட்டு ரிலாக்ஸா சண்டைக்கு போறான். பக்கத்து பாச்சுங்க ஆவியானவர்களோட இருந்தா ரொம்ப ரிலாக்ஸா இருக்கலாம். அல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மோடு இருந்தா நம்மை பலப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சாவுக்கு ஏதுவான நமது சரீரங்களை பலப்படுத்துகிற ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசத்தோட ஆமென் சொல்ல முடியும்? சோர்ந்து போகிற நேரத்தில் நல்ல ஆவியினால் நிரப்பப்படுங்க. நல்ல ஆவியினால் நிரப்பப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. சோர்வுகள், பயங்கள், எதிர்மறையான சூழல்கள் நடக்கும் போது ஒரு 5 நிமிஷம் நீங்க என்ன பண்ணுங்க? சில பாருங்க டயர்ட் ஆயிட்டா என்ன பண்ணுவோம்? டயர்ட் ஆயிட்டா சகோதரி மாதிரி கேட்டாலும் இருக்காது, பிரதர்ஸ் தான் கேட்கும். கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டா என்ன பிரதர் பண்ணுவோம்? ஒரு டீ சாப்பிடுவோம். டீ சாப்பிட்டா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவோம். ஒரு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் பாருங்க. அந்நாட்கள் எல்லாம் ஒரு விளம்பரம் சொல்லுவாங்க. நான் பார்க்கும்போது சச்சின் டெண்டுல்கர் சொல்றாரு, இப்ப யார் சொல்றான்னு தெரியல. சச்சின் டெண்டுல்கர் சொல்றாரு, பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. நான் பார்த்தப்ப இப்ப நிறைய பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க அந்நாட்கள்ல சச்சின் சொல்றாரு, அவர் குடிச்சாரா குடிக்கல யாரும் பார்க்க மாட்டோம், விளம்பரத்துல சொல்லுவார், கேட்டுக்கிட்டோம். நல்லா கவனிங்க. ஒரு விசுவாசியின் சக்சஸும் ஸ்ட்ரென்த் எங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விசுவாசியின் பலன் எங்கன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர். The Holy Spirit is the secret of the energy in the believer's life. பரிசுத்த ஆவியானவர் தான் ஒரு விசுவாசியின் ஆவிக்குரிய வாழ்வின் பலத்தின் ரகசியமே. எத்தனை பேர் விசுவாசமா ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆவியானவர் தான் நமது பலத்தின் ரகசியம். அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற அனுபவம் தேவை. இந்த கிதியோன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். இவன் 300 பேரோடு சென்று பின் வசனங்களில் சொல்கிறது, அவன் மீதியானவரின் படையை வீழ்த்தினார். இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற தேவஜனமே, நீங்கள் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்படும் போது பயத்தின் சூழல், சோர்வின் சூழல், எதிர்மறையான சூழல் நடுவே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல ஆவியினால் ஒவ்வொரு நாளும் நிரப்பப்படுங்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை நல்ல கை தட்டி அந்நிய பாஷை பேசணும்னு இராதபடி ஒவ்வொரு நாளும் வீட்டு ஜெபம், குடும்ப ஜெபம், நீங்க தனிப்பட்ட முறையில ஜெபிக்கும் போது நல்ல ஆவியினால் நிரப்பப்படுங்கள். பற்பல பாஷைகளை பேசுங்கள், வரங்களை பயன்படுத்துங்கள், கிருபைகளில் பலப்படுங்கள். சோர்ந்து போகிற நேரம் எல்லாம் எப்படி இந்த பிரதர் சொன்ன மாதிரி டயர்டான கொஞ்ச நேரம் போய் டீ சாப்பிடலாம். அது மாதிரி ஒரு விசுவாசி கொஞ்சம் டயர்டா இருக்கிற மாதிரி இருந்தா, சோர்வா இருக்கிற மாதிரி இருந்தா, கொஞ்சம் பயப்படுற மாதிரி சூழல் வந்தா கொஞ்ச நேரம் நல்லா போய் ஆவியோடு கருத்தோடு நல்ல விண்ணப்பம் பண்ணினா நமக்குள்ள தேவ ஆவியின் பலனை கர்த்தர் தருவார். நாம் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் மேற்கொள்ளுகிற கிருபைகளை ஆவியானவர் நமக்குள் தந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசமா ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நீங்கள் தான் பராக்கிரமசாலி. கர்த்தர் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், நீ பராக்கிரமசாலி. அன்பானவர்களே, உங்க சூழல்கள் பயத்தின் நடுவே இருந்தாலும், போராட்டத்தின் நடுவே இருந்தாலும், நீங்கள் சோர்ந்து போன சூழ்நிலை நடுவே இருந்தாலும் கர்த்தர் உங்களை பராக்கிரமசாலியாய் பார்க்கிறார். கிதியோனுக்குள் இருந்த அனுபவம் உங்களுக்குள்ளும் இருப்பதாக. கிதியோனோடு கர்த்தர் இருந்தார், உங்களோடும் கர்த்தர் இருப்பார். கிதியோன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். உங்களை உற்சாகப்படுத்துகிற மற்ற உறவுகளையோ நட்புகளையோ மற்ற உலக காரியங்களை கண்டு சோர்ந்து விடாதபடி கர்த்தருடைய சத்தத்துக்கு முதலாவது கீழ்ப்படியுங்கள். மூன்றாவது, கிதியோன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார்.
உங்கள் ஒவ்வொருவரையும் ஆவியானவர் நிரப்ப வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.